பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 30 அதிகாரம் 7 வசனம். ஏசாயா 30 அதிகாரம் 7 வசனம். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கோருகிறேன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பலன் இல்லாதபடி காணப்படுகிறது. ஏன் என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாற்றப்படாமல் இருக்கிறது என்று சொல்லி புலம்புகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஏன் என்னாலே பலன் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி யோசிப்பவர்கள் அநேகர். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலனை கொடுக்கிறார் என்பதாக. இங்கேயும் வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, சும்மா இருப்பதே உங்களுக்கு பலன் என்பதாக. இந்த காலவெளியிலே பலன் இல்லாத சூழ்நிலைகளில் நீங்களும் காணப்படுவீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தையானது உங்களை நோக்கி கடந்து வருகிறது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுவார். இந்த காலவெளியிலே எவைகளில் பலன் இருக்கிறது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. நெகேமியா 8 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் போது, நெகேமியா 8 அதிகாரம் 10 வசனத்திலே, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். இங்கே பார்க்கும் போது முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, சோதனை நேரங்களிலே, மகிழ்ச்சி இல்லாத நேரங்களிலே, துயரமான நேரங்களிலே கர்த்தரை நினைத்து பார்ப்பது கூட நம்முடைய வாழ்க்கையிலே கிடையாது. ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும் சரி, உபத்திரவங்களுக்குள்ளாக நீங்கள் காணப்பட்டாலும் சரி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கும் போது அதுவே உங்களுடைய பலனாய் காணப்படும். இன்றைக்கு பல நேரங்களிலே ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பலனை நாம் இழந்து நிற்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம் என்றால், கர்த்தருடைய மகிழ்ச்சியை நாம் கொண்டாடுவதில்லை. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் நாம் இருக்க வேண்டும். அதுவே நம்முடைய வாழ்க்கையின் பலனாய் காணப்படுகிறது. இந்த காலவெளியிலே தேவனுடைய சமூகத்தில் வந்து மகிழ்ச்சியாய் நாம் காணப்படுவோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே பலனாய் மாறும். இரண்டாவதாக, எது நம்முடைய வாழ்க்கையிலே பலனாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆபகுக் 3 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும் போது, ஆபகுக் 3 அதிகாரம் 19 வசனத்திலே, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தரே என் பலன். ஆம்பரியமானவர்களே, பலன் இல்லாத நேரத்திலே சோர்ந்து போனவர்களாய் நாம் காணப்படுகிறோம். மனிதர்களை நம்பி அவர்களே என் பலன் என்று சொல்லி நாம் காணப்படுகிறோம். அவர்களிடத்திற்கு நாம் கடந்து சென்று என் பலன் என்று சொல்லி நினைத்து கொண்டு அவர்களை சார்ந்து நாம் வாழுகிறோம். ஆனால் இங்கேயோ வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில எது பலன் என்றால் ஆண்டவராகிய
கர்த்தர் என்பதாக. இந்த காலவெளியிலே கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும்போது, அவருக்கு முதலிடத்தை கொடுக்கும் போது, அவரே என் பலன் என்று சொல்லி நம்பினவர்களாய் நாம் இருக்கும்போது, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாக காணப்படுவார். இரண்டாவதாக, ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பலனாய் காணப்படுகிறார். மூன்றாவதாக, எது நம்முடைய வாழ்க்கையிலே பலன் என்று சொல்லி பார்க்கும்போது வேதவசனம் சொல்லுகிறது. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக அமெரிக்கையும் நம்பிக்கையுமே பலன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம்பரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பலன் இல்லாத நேரத்திலே நம்பிக்கையையும் சேர்த்து இழந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே பலனாய் இருக்கிறது. தேவன் மீது எவ்வளவுக்கு அதிகமாய் நம்பிக்கை வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பலன் உண்டாகிறது. மூன்றாவதாக, அமெரிக்கையும் நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையிலே பலனை கொண்டு வருகிறது. இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே பலனை இழந்தவர்களாய் காணப்படுகிறீர்களா? இந்த காலவேளையிலே கர்த்தருடைய பலன் நிச்சயமாய் உங்களை நிரப்புகிறதாய் காணப்படும். எவைகளிலே பலன் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவதாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே பலன் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். இரண்டாவதாக, ஆண்டவராகிய கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையிலே பலனாய் காணப்படுகிறார். மூன்றாவதாக, தேவன் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் நாம் இருக்கும் போது அதுவே பலனாய் காணப்படுகிறது. இந்த காலவேளையிலே இவைகளையெல்லாம் நாம் செய்யும் போது நிச்சயமாய் தேவ பலனை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எது எங்களுடைய வாழ்க்கையிலே பலன் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் பலனை கொடுக்கிறவராய் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உமக்குள் மகிழ்ச்சியாய் இருந்து பலனை பெற்றுக்கொள்ள என் தேவன் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இன்னும் நீரே எங்களுடைய வாழ்க்கையிலே பலன் என்று சொல்லி உடைய பிள்ளைகள் காணப்பட்டு அது நிமித்தமாய் பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. உம் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் காணப்பட்டு பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நீரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து நிறைவான பலனை உங்களுடைய வாழ்க்கையிலே வைக்கிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.